Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளவுஸோட பேக் நெக் தான் பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் எலிகென்ட்டா இருக்கும் இந்த டிசைன். வாங்க நம்ம இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜரி த்ரெட்ல கோல்டு கலர் ஜரியில செயின் ஸ்டிட்ச் கொடுக்குறேன். செயின் ஸ்டிட்ச் 3 லேயர்ஸ் கொடுக்க போறேன். நம்ம செயின் ஸ்டிட்ச் கொடுக்கும்போது எப்பவுமே சின்ன சின்னதா கொடுக்கணும். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். நம்ம ரொம்ப லாங்காக எடுத்து போட்டோம்னா செயின் ஸ்டிச் நீட் ஃபினிஷிங் கிடைக்காது நமக்கு. எப்போவுமே பக்கத்தில் போடும்போது தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். 3 லேயர்ஸ் கொடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேரீயோட கலரில் கூட செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் கோல்டு கலரில் தான் கொடுத்துருக்கேன் 3 லேயர்ஸுமே. இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது டெய்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பைப்பிங்க்காக. இப்போ நம்ம அந்த பைப்பிங் த்ரெட் வச்சு லோடிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். பீட் லோடிங் கூட கொடுக்கலாம். நாங்கள் த்ரெட் லோடிங் தான் கொடுக்க போகிறேன் சேரீயோட கலரில். இந்த மாதிரி எட்ஜஸில் இருக்கிற த்ரெட் பிரிஞ்சிருக்கு. அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லோடிங் பண்ணுறதுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது நான் சிங்கிள் லேயர் கொடுக்குறேன் பைப்பிங் த்ரெட்டை. நம்ம 2 லேயரில் கூட கொடுக்கலாம். ப்ளவுஸோட கலர்லேயே த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஸ்விங் த்ரெட் இது. இந்த மாதிரி எட்ஜில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கணும் பைப்பிங் த்ரெட்க்கு. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரலை, நான் க்ளூ போடாமல் அப்படியே த்ரெட்டை மட்டும் வச்சு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். நீங்கள் வேணும்னா க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்டு வளைவாக இருக்கும்போது லைட்டாக பிடிச்சி பேக்கில் இழுத்தா ஸ்ட்ரெயிட் ஆகிடும் த்ரெட்டு. இதே மாதிரி ஃபுல்லாக சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு பைப்பிங் த்ரெட்டை அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட செஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ இதில் எப்படி லோடிங் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 2 த்ரெட்டு எடுத்திருக்கேன் நான். பிங்க் அண்ட் ஒயிட் கிடையாது. இது ஒயிட்டு கொஞ்சம் சாண்டல் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். சேரீயும் அதே கலர் தான். எனக்கு சேரீயோட கலரில் த்ரெட் கிடச்சதுனால நான் அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது டபுள் கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி அந்த த்ரெட்டை சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அங்கே இருக்கிற த்ரெட்டை பிரிஞ்சு வந்த மாதிரி தெரியக்கூடாது. அதனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் நல்லா அந்த த்ரெட்டை சேர்த்து வச்ச மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க கிராஸாக. அந்த மாதிரி போடும்போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இதே மாதிரி லோடிங் ஸ்டிச் இப்படி தான் பண்ணணும். கிராஸாக பண்ணணும் எப்போவுமே லோடிங் ஸ்டிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது. கிராஸாக பண்ணும்போது தான் லோடிங் ஸ்டிச் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் நமக்கு. நான் இப்போ இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் ஒயிட், கொஞ்சம் தூரம் பிங்க், அந்த மாதிரி மாற்றி பண்ண போகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நான் இப்போ ஒயிட் கலர் த்ரெட்டில் லோடிங் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எவ்வளோ தூரம் பிங்க் பண்ண போகிறோமோ அந்த அளவு விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்டை இன்னொரு நீடில் வச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கலாம் த்ரெட்டை. ஒரு ஸ்டிச் போட்டு அப்படி இருக்கும்போது நம்ம அப்பப்போ த்ரெட்டை நாட் போட்டு எடுக்க தேவையில்லை. அதுக்கு தான் இந்த மாதிரி நான் அந்த த்ரெட்டை சென்டரில் எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிங்க்கு முடிஞ்ச உடனே அதே மாதிரி பிங்க் த்ரெட்டை கொஞ்சம் தூரம் எடுத்து போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒயிட் த்ரெட்டில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் மாற்றி கொடுக்குறேன். கிராஸாக பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கு. இதே மாதிரி செய்யணும். இப்போது அந்த கிராஸில் எட்ஜஸில் வரும்போது நம்ம கிராஸாக கொண்டு போனால் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நான் இப்போது நெக்ஸ்ட் லேயராக சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அந்த கார்னரில் நம்ம த்ரெட்டை ஸ்டிச் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ ஒயிட் கலரில் இருக்கிற பேர்ல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இந்த பேர்ல் நம்ம சுகர் பீட் பக்கத்தில் ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். அயன் நீடில் தான் எடுத்துருக்கேன்.
பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் இது. இப்போது இதில் ஒரு பாலாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம 2 பால் 3 பால் போடும்போது வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. எப்போவுமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பீட்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிளாக பண்ணும்போது தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நான் இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு லேயர் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம புட்டாஸ் அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். பார்க்க வந்து 3 பெட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஒயிட் கலர் பேர்ல் மாதிரி தான் இது. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸ்விங் நீடில் எடுத்துகிட்டு அதில் வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து போட்டு வச்சுருக்கேன். மொத்தமாக 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதில். இப்போது ரேண்டமாக ஒரு இடத்துல இருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் சீக்வன்ஸாக அது போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போ அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறோம். 2 தடவை சுற்றிட்டு நான் நீடிலில் திரும்ப அங்கேயே இருக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு ஃப்ளவருக்குள்ளே ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் 2 சுற்று த்ரெட்டை சுற்றிட்டு மறுபடியும் நீடில் அதுக்குள்ளவே இறக்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாக கிடைக்கும். ஃப்ளவருக்குள்ளே ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி, ஒயிட் கலர் ஃப்ளவர் அதுக்குள்ளே பிங்க் கலரில் ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் பார்க்கலன்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இப்போது ரீசெண்டாக ஆரி ஒர்க் டிப்ஸ்லாம் கூட நம்ம சொல்லிட்டு வரோம். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வரேன். இப்போது அவ்வளோதான் பாருங்கள். இதே மாதிரி பேக் நெக் ஃபுல்லாகவே நான் இந்த புட்டாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லலை, இந்த மாதிரி பேர்ல்ஸ் வந்து எடுத்திருக்கேன்னா இந்த பேர்ல்ஸும் வந்து அந்த ஃப்ளவரோட கேப்பில் ரேண்டமாக அங்கங்கே இந்த பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆஃப் பேர்ல் தான் இது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரேண்டமாக அந்த ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே ரேண்டமாக அங்கங்கே இந்த ஆஃப் பேர்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்க வந்து நீட் ஃபினிஷில் நமக்கு கிடைக்கும். ஒரு கிராண்டான லுக் மாதிரி இருக்கும். அங்கங்கே ஒரு ஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு பீட் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்படியே விடலாம், இல்லை இந்த டிசைனை இன்னமும் நம்ம கிராண்டாக பண்ணிக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். சிம்பிளாக போதும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் கோல்டு கலர் பீட்ஸ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.